மோகன் பகான்ல இருந்து ஜேசிடி போன சுனில் சேத்ரிக்கு முதல் வருஷம் ஆடுறதுக்கு பெருசா வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனா ஃபிட்னஸ் எவ்வளவு முக்கியங்கிற புரிதல் அந்த சமயத்துல வந்துச்சு. அவரோட கேம் வளர்ந்துச்சுன்னு அவர் கூட ஆடின ரெனடி சிங் சொல்லியிருக்காரு. ராஜ்யத்துக்கே நீங்க ராஜா ஆகணும் அப்படின்னா வனவாசம் போயே ஆகணும். 2009ல குவீன்ஸ் பார்க் ரேஞ்சர்ஸ்ல ஆடுறதுக்கு சுனில் சேத்ரி சைன் பண்ணிருக்கான்னு தகவல்கள்லாம் வந்துச்சு. ஆனால் இந்தியாவோட FIFA ரேங்கிங் காரணமா அந்த ஒரு வாய்ப்பு கை நழுவி போயிடுச்சு. 2010ல MLS, 2012ல ஸ்போர்ட்டிங் லிஸ்பன் இங்கெல்லாம் ஆடின அனுபவம் தான் யாருங்கிறத சேத்ரிக்கே உணர்த்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வேக் அப் கால்னு சொல்லலாம். ஒரு புது மனுஷனா மாறி இந்தியாவுக்கு வந்தாரு. புது கிளப்பான BFC கூட சைன் பண்ணாரு. ஒரு வருஷம் கான்ட்ராக்ட், ஆனா 9 வருஷங்களுக்கு அது நீண்டுச்சு. 2017வது வருஷம் சேத்ரி கையால கண்டீரவால ISL கோப்பையை ஜெயிச்சு தூக்கணும்னு BFC ரசிகர்கள் துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு சென்னை FC ஒட்டுமொத்த கண்டீரவாவையும் கண்ணீர்ல மூழ்கடிச்சாங்க. வெற்றி அவங்களுக்கு. ISL கோப்பையை தோத்துட்டு அடுத்த நாள் காலையில ஜிம்மில் இருந்து சேத்ரி அனுப்பிச்ச மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் டைட்டில ஜெயிக்கிறதுக்கான ஓட்டம் இன்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு சொன்ன மாதிரியே 2018வது வருஷம் BFC டைட்டில வின் பண்ணாங்க. இந்திய கால்பந்துல தவிர்க்க முடியாத ஒரு பேரா, ஒரு லீடரா, ஒரு லெஜெண்டா, ஒரு கேப்டனா சுனில் சேத்ரி இன்னைக்கு உருவாயிருக்காரு. அடுத்து யாரை பத்தி நான் பேசணும்னு கீழே எழுதுங்க. இதை பார்க்க வேண்டியவங்களுக்கு அனுப்பி வைங்க.